ஏப்ரல் 1, 2026 முதல் கிரெடிட் கார்டு விதிகளில் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கின்றன. இதில் விண்ணப்பிக்கும் போது பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்தால் வருமான வரித்துறைக்கு அறிக்கை அளிப்பதும், SBI கார்டுகளில் கேஷ்பேக் கட்டுப்பாடுகள் ஆகியவையும் அடங்கும். கிரெடிட் கார்டு விண்ணப்பங்களுக்கு பான் கார்டு எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பான் கார்டு இல்லாமல் வங்கிகள் விண்ணப்பங்களை ஏற்காது. இது வரி ஏய்ப்பை தடுக்க உதவுகின்றன. நிதியாண்டில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டுகள் மூலம் ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்தால் வங்கிகள் அந்த விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். ரூபாய் 1 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக பில் செலுத்தினால் அது கண்காணிக்கப்படும். அதாவது அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் அனைத்துமே பதிவு செய்யப்படும். SBI கேஷ்பேக் கார்டு கட்டுப்பாடுகள். ஏப்ரல் 1 முதல் கேஷ்பேக் கார்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சுழற்சிக்கு அதிகபட்ச கேஷ்பேக் ரூபாய் 4000 குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் 5%, அதிகபட்சம் ரூபாய் 2000. ஆஃப்லைன் 1%, அதிகபட்சம் ரூபாய் 2000. கிரெடிட் கார்டு அறிக்கையில் 3 மாதங்களுக்குள் இருந்தால் முகவரி சான்றாக பயன்படுத்தலாம். இது கூடுதல் ஆவணங்களுக்கான தேவையை குறைப்பதுடன் பான் விண்ணப்ப செயல்முறையையும் எளிதாக்கும். கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி வருமான வரி செலுத்தலாம். இதுவரை நெட் பேங்கிங், டெபிட் கார்டுகள் அல்லது கிரெடிட் கார்டுகள் தவிர வேறு வழிகள் மூலம் மட்டுமே சாத்தியமானது. இப்பொழுது கிரெடிட் கார்டுகள் மூலமும் வருமான வரி செலுத்தலாம் என்று நடைமுறைக்கு வர உள்ளது. இது பண பரிவர்த்தனையில் கூடுதல் நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது. இது வசதியாக இருந்தாலும் செயலாக்க கட்டணம் மற்றும் வட்டி விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இவற்றை கவனமாக பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களுக்கு வழங்கப்படும் நிறுவனத்தின் கிரெடிட் கார்டுகள் மீதான வரி விதிகள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இருந்தால் மாற்றப்படலாம். அதாவது கிரெடிட் கார்டு தனிப்பட்ட செலவுக்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த தொகை ஊழியரின் வருமானமாக கருதப்படலாம். அதற்கு வரியும் விதிக்கப்படலாம். எனவே அலுவலக செலவுகள் மற்றும் தனிப்பட்ட செலவுகள் தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த மாற்றங்கள் ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வருவதால் பயனர்கள் தங்களது செலவு மற்றும் கணக்கு விவரங்களை அதற்கு ஏற்றவாறு நிர்வகிக்க வேண்டியது மிகவும் அவசியம்.